வேடிக்கையான பூனை ஒன்று இன்று வேங்கையானது. ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன. நேற்று முழுக்க இணையத்தை சுற்றி வந்த வார்த்தைகள் இவை. கால் நூற்றாண்டிற்கும் மேலான காத்திருப்பு. இப்போது ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை தென்னாப்பிரிக்கா அணி முதல் முறையாக வென்றுள்ளது. கனவுகள் மெய்ப்பட வேண்டும். நேற்று 27 வருட கனவு நினைவானது. தென்னாப்பிரிக்கா அணி 1998ஆம் ஆண்டு நாக் அவுட் சாம்பியன் பட்டத்தை தவிர வேறு எந்த ஐசிசி பட்டத்தையும் 27 ஆண்டுகளாக வென்றதில்லை என்ற பெரிய ஏக்கத்துடன் இருந்தது. இன்று அது முடிவுக்கு வந்துள்ளது. இதில் அந்த அணியின் கேப்டன் தெம்பா பவுமாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அவர் கேப்டனாக வந்த பிறகு கடைசியாக ஆடிய உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டி தவிர்த்து 8 டெஸ்ட் போட்டிகளில் 7 வெற்றிகளை தென்னாப்பிரிக்கா அணி பெற்றுள்ளது. ஒரு ஆட்டம் மட்டும் டிராவில் முடிந்துள்ளது. இதுவரை கேப்டன் பவுமா தலைமையில் தென்னாப்பிரிக்கா அணி டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தழுவியதில்லை என்ற நம்பிக்கை தென்னாப்பிரிக்கா அணிக்கு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் கூடுதல் உற்சாகத்தை அளித்தது என்றே கூறலாம். இன்றிலிருந்து 15 வருடங்களில் எம்பெக்கியுடன், அதாவது அப்போதைய தென்னாப்பிரிக்கா அதிபருடன் நான் கை குலுக்குவேன். அவரும் வருங்கால தென்னாப்பிரிக்கா அணியை கட்டமைப்பதற்கு எனக்கு வாழ்த்து தெரிவிப்பார். இந்த கூற்று தெம்பா பவுமா தான் 6வது படிக்கும் பொழுது எழுதிய கட்டுரையில் குறிப்பிட்டது. 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் அடித்த சதத்தின் மூலம் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிற்காக சதமடித்த முதல் கருப்பினத்தவர் என்ற பெருமையை பெற்றார். அதன் பின் 7 வருடங்கள் கழித்து 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தனது 2வது டெஸ்ட் சதத்தை பவுமா அடித்தார். பவுமா தென்னாப்பிரிக்காவின் கேப்டன் ஆனதற்கு அவர் கருப்பினத்தவர் என்பதுதான் காரணம் என தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையில் பிளாக் லிவ்ஸ் மேட்டர் முன்னெடுப்பாக வீரர்கள் முட்டியிடுவது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சங்கத்தால் கட்டாயமாக்கப்பட்டது. அப்போதைய கேப்டன் குவிண்டன் டி காக் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலக தெம்பா பவுமா T20 அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். இந்த சர்ச்சையை பவுமா நிதானமாக கையாண்டு தனது கேப்டன் திறமையை வெற்றிகரமாக நிரூபித்தார். தெம்பா பவுமாவின் தலைமையில் புதிய தென்னாப்பிரிக்கா அணி சிறப்பாக உருவாக்கப்பட்டு உலக பட்டத்திற்கு வலுவான போட்டியாளர்களாக மாறியுள்ளது. முன்னதாக தெம்பா பவுமா தனது சராசரி பேட்டிங், அணி தேர்வு ஒதுக்கீடு மற்றும் உயரம் போன்றவற்றால் ட்ரோல் செய்யப்பட்டார். 2023 உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்கா அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்த போது மீண்டும் விமர்சிக்கப்பட்டார். ஆனால் தற்போது பவுமாவின் தலைமையில் தென்னாப்பிரிக்கா அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று விமர்சனங்களை பொய்யாக்கி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.